நாம வரலாற்றுல பெரிய தலைவர்களையோ மாவீரர்களையோ நினைச்சு பார்க்கும்போது அவங்களோட அந்த ஒரு கம்பீரமான வெற்றி முழக்கங்களை தான் இயல்பா தேடுவோம், சரியா? ஆமா, கண்டிப்பா. ஜூலியஸ் சீசர் சொன்ன அந்த நான் வந்தேன் கண்டேன் வென்றேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை தான் உலகம் எப்பவுமே கொண்டாடும். ஆனா இப்போ நாம செய்ய போற இந்த ஒரு ஆழமான அலசல்ல உலக வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் நிகழ்வை பத்தி பேச போறோம். அதாவது ஒரு மாபெரும் மனிதர் தன் வாழ்வோட இறுதி மூச்சுல ஒரு வெற்றி முழக்கத்தை எழுப்புறதுக்கு பதிலா ரொம்ப பலவீனமான குரல்ல சொன்ன ஒரு வார்த்தை. சரியா சொன்னீங்க. அவர் சொன்னது நான் தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஒரு மாபெரும் மீட்பர் தன் மரண தருவாயில சொன்ன ரொம்ப சாதாரணமான வார்த்தை இது. இது ஒட்டுமொத்த வரலாற்றிலே ஒரு பெரிய முரண்பாடுன்னு சொல்லலாம். உண்மைதான். அதிகாரத்தையும் வெற்றியும் தான் உலகம் கொண்டாடும். ஆனா இந்த ஒரு வார்த்தை இருண்ட அதே சமயம் மனித வலியோட உச்சக்கட்டத்தை காட்டுது. உறுதியா சொல்லலாம். இப்போ இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க குறுக்குறு ஆந்தாரங்களும் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இருக்கிற தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சுத்தி தான் அமைஞ்சிருக்கு. ஆமா, இத நாம ஒரு சாதாரண உடல் ரீதியான தேவையா மட்டும் சுருக்கிட முடியாது. கண்டிப்பா. இத அறிஞர்கள் தேடுதலின் வார்த்தை அப்படின்னும் உடல் வேதனையின் வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள அடங்கியிருக்கிற அந்த மருத்துவ உண்மைகள், ரோமானிய வரலாற்று பின்னணி, அப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன நிறைவேற்றும், இதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ரொம்ப ஆழமா அலச போறோம். முதலாவதா அந்த சூழலோட மருத்துவ ரீதியான யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா சிலுவை மரணம் அப்படிங்கிறது வெறும் மூச்சு திணறல் மட்டும் கிடையாது. அது உடம்புல இருக்கிற அத்தனை திரவங்களையும் உறிஞ்சி எடுக்கும் ஒரு கொடூரமான செயல்முறைன்னு குறிப்புகள் சொல்லுது. இதை இன்னும் துல்லியமா புரிஞ்சுக்க நாம அன்றைய மருத்துவ சாத்தியக்கூறுகளை கவனிக்கணும். அதாவது அவர் சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடியே கடுமையான கசையடிகளுக்கு ஆளாயிருந்தார். ஓ, அந்த ரோமானியர்களோட கசையடி ரொம்ப கொடூரமா இருக்குமே. ஆமா, தசைகளை கிழிச்சு ரொம்ப அதிகமான இரத்த இழப்பை ஏற்படுத்தக்கூடியது அது. மருத்துவ ரீதியா இப்படி அதீத ரத்தம் வெளியேறும் போது மனித உடம்பு ஹைப்போவாலுமிக் ஷாக் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகும். ஹைப்போவாலுமிக் ஷாக் அப்படின்னா என்ன நடக்கும் உடம்புல? அதாவது உடம்புல ஓடுறதுக்கு போதுமான ரத்தம் இல்லாததால இதயம் ரொம்ப வேகமா துடிக்க ஆரம்பிக்கும். ஓ சரி. உயிர் வாழ்றதுக்காக உடம்போட ஒவ்வொரு திசுக்கள்ல இருந்தும் நீரை உறிஞ்சி ரத்த நாளங்களுக்கு அனுப்ப உடல் முயற்சிக்கும். அப்போ தொண்டை முதல் குடல் வரை எல்லாமே முற்றிலுமா வறண்டு போயிடும் இல்லையா? கண்டிப்பா. ஒரு மணல் காகிதத்தை முழுங்குற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும்னு மருத்துவ குறிப்புகள் சொல்லுது. இதோட அந்த சுட்டெரிக்கும் மதிய நேர வெயில், அப்புறம் ஏறத்தாழ 6 மணி நேரமா சிலுவையில தொன்னிக்கிட்டு இருக்கிற நிலை, இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஆமா, ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய பசி, தாகம், வலியோட உச்சக்கட்டமா தான் இருக்கும். இத நான் எப்படி பாக்குறேன்னா, சர்வ வல்லமை படைத்த ஒருவர் எந்த ஒரு பாதுகாப்பு கவசமும், அதாவது தனக்கு எந்த ஒரு சேஃப்டி நெட்டும் இல்லாம ஒரு உயரமான கயிற்றுல நடக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. தனக்கு இருக்கிற அந்த தெய்வீக அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அந்த வலியை எந்த இடத்துலயாவது குறைச்சிருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம ஒவ்வொரு சொட்டு வலியையும் அவரா முன்வந்து அனுபவிச்சிருக்காரு. நீங்க குறிப்பிட்ட அந்த பாதுகாப்பு கவசம் இல்லாத நிலை அப்படிங்கறது தான் இறையியல்ல இரட்டைத்தன்மை, அதாவது டியூவல் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இரட்டைத்தன்மை. இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது அவர் வெறும் கடவுளா மட்டும் சிலுவையில தொங்கல. அப்படி தொங்கி இருந்தா இந்த வேதனைகள் எதுவும் அவரை பாதிச்சிருக்காது. ஆமா, கடவுளுக்கு வலி இருக்காதே. சரியா சொல்லிங்க. அவர் முழுமையான மனிதராகவும் அதே சமயம் முழுமையான கடவுளாகவும் அங்கே இருந்தார். அப்போ பசியையும் தாகத்தையும் வலியையும் உங்களை போல என்ன போல ஒரு சாதாரண மனிதன் எப்படி உணர்வானோ அதை விட பல மடங்கு தீவிரமா உணர்ந்தார்னு சொல்றீங்க. கண்டிப்பா. மனித குலத்தோட பிரதிநிதியா அவர் அந்த வலியை எந்த சலுகை இல்லாம எதிர்கொண்டார். அந்த வலியோட தன்மைய பத்தி பேசும்போது வரலாற்று பதிவுகள்ல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறத நான் கவனிக்கிறேன். என்ன முரண்பாடு அது? அதாவது சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடி வலிய உணராம இருக்கிறதுக்காக அவருக்கு வெள்ளைப்போளம் அல்லது மயக்க மருந்து கலந்த திராட்சை ரசம் கொடுக்கப்பட்டது. ஆனா அதை அவர் குடிக்க மறுத்துட்டார். ஆமா, குறிப்புகள்ல அப்படிதான் இருக்கு. ஆனா இப்போ தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருந்தவங்க ஒரு கடற்பஞ்சை எடுத்து காடி, அதாவது சவோ வைன் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு கொடுத்தாங்க. அதை அவர் ஏத்துக்கிட்டாரு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். மயக்க மருந்தான முதல் பானத்தை மறுத்தவர் இப்போ 2வது பானத்தை ஏன் ஏத்துக்கிட்டார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? கண்டிப்பா. இந்த 2 பானங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு வரலாற்று ரீதியா மிக முக்கியமானது. முதல் பானம் வலிய மரத்து போகச் செய்யும் ஒரு வகை வலி நிவாரணி. அதாவது வலிய குறைக்க கூடியது. ஆமா, அவர் தன் சுய நினைவை இழக்க விரும்பல.
தான் ஏத்துக்கிட்ட மனிதகுலத்தின் பாடுகளை கொஞ்சமும் குறையாம முழுமையான சுயநினைவோட அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதை மறுத்தார். அப்போ அந்த இரண்டாவது பானம் சிலுவையில தன் இறுதிப் பணியை முடிக்கும் நேரம் நெருங்கிவிட்டதை அவர் அறிந்தார். தன்னுடைய அந்த இறுதி பிரகடனத்தை செய்ய, அதாவது முடிந்தது அப்படின்னு சத்தமிட்டு சொல்ல, வறண்டு போன அவருடைய தொண்டைக்கு சிறிதளவு ஈரப்பதம் தேவைப்பட்டது. ஓ, அதனாலதான் அந்த பானத்தை ஏத்துக்கிட்டாரு. இங்கே அந்த இரண்டாவது பானமான காடி பற்றிய வரலாற்று பின்னணியை நான் கொண்டு வர விரும்புறேன். சொல்லுங்க. பலரும் இந்த காடி, அதாவது வினிகர் அப்படிங்கறத அவருக்கு மேலும் வலிய தரத்துக்காக கொடுக்கப்பட்ட சுத்தமான புளிப்பு வினிகர்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லல்ல. ஆமா, ரோமானிய வரலாற்று குறிப்புகளை பார்க்கும்போது அது பாஸ்கா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பானம். ஓ, பாஸ்கா. ரோமானிய போர் வீரர்கள் அன்றாடம் குடிக்கிற ஒரு மலிவான பானம் அது. தண்ணீர்ல இருக்கிற பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்காக அதுல சிறிது புளித்த திராட்சை ரசத்தையும் மூலிகைகளையும் கலந்து வைப்பாங்க. அப்போ சிலுவையின் கீழே காவலுக்கு நின்ற போர் வீரர்கள் தங்களுடைய சொந்த பானத்தையே ஒரு பஞ்சில முக்கி அவருக்கு கொடுத்திருக்காங்க. ஆமா, அது ஒரு மிகச்சிறந்த வரலாற்று தரவு. அந்த பாஸ்கா பானம் தாகத்தை உடனடியா தணிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. வலியை மறக்க செய்யும் மருந்தை மறுத்தவர் தன் கடமையை முடிக்கிறதுக்கான சக்தியை தரும் அந்த சாதாரண பானத்தை ஏத்துக்கிட்டார். ஒரு அரசனாக இல்லாம ஒரு அடித்தட்ட ரோமானிய போர் வீரன் அருந்தும் பானத்தை அவர் பருகினார் அப்படிங்கிறது அவருடைய முழுமையான மனிதத்தன்மையையும் தாழ்மையும் காட்டுது. இதுல இன்னொரு மிக முக்கியமான பரிமாணம் இருக்கு. ஆமா, நீங்க அந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி தானே சொல்ல வரீங்க? சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. நம்முடைய ஆதாரங்கள்ல உள்ள சங்கீதம் 69:21 கவனிச்சா, என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் இருக்கு. ஆக அவர் அந்த அதீத வலியின் மத்தியிலையும் மரணத்தின் விளிம்பிலையும் கூட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. தனக்கு என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற முழுமையான அறிவோட தான் அந்த பானத்தை அவர் கேட்டிருக்கார். இந்த வரலாற்று துல்லியம் உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்குது. அதனாலதான் வேத அறிஞர்கள் இதை வெறும் உடல் தாகம்னு மட்டும் சுருக்கிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக உருவகம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, உடல் ரீதியான தாகமோ தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமும் அங்கு நடந்திருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உருவகம் இருக்கு. அந்த ஆன்மீக உருவகத்தை யோவான் எழுதின சுவிசேஷத்தின் ஒட்டுமொத்த பின்னணியோட ஒப்பிட்டு பார்ப்பது சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா யோவானுடைய பதிவுகள்ல தண்ணீர் அல்லது தாகம் அப்படிங்கிறது எப்பவுமே வெறும் பௌதிக ரீதியானதா இருக்காது. ஆமா, கிணற்றருகே ஒரு பெண்ணிடம் அவர் தண்ணீர் கேட்கிற நிகழ்வை யோவான் பதிவு செய்திருக்கார். அங்கோ அவர் வெறும் தண்ணீரை மட்டும் கேட்கல, அந்த பெண்ணோட ஆன்மீக விழிப்புணர்வையே அவர் தாகத்தோட தேடினார் இல்லையா? சரியா சொன்னீங்க. யோவானின் எழுத்துக்கள்ல இயேசு எப்பவுமே ஜீவத் தண்ணீரை வழங்குபவராகவே காட்டப்படுறார். ஆனா இங்கே அவரே தாகமா இருக்கார். குறிப்புகள் இத ஆத்துமா தாகம் அப்படின்னு விவரிக்கிறாங்க. ஆத்துமா தாகம். ஆமா, தொலைந்து போன ஆடுகளை தேடி மீட்க துடிக்கும் ஒரு நல்ல மெய்ப்பனோட தாகம் அது. அவர் சிலுவையில பட்ட பாடுகளுக்கெல்லாம் பலனா மனிதகுலம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நினைச்சாரு. மனிதர்கள் தங்களோட பாவ நிலையில இருந்து மீட்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கம் அவருக்குள்ள இருந்திருக்கு. அந்த ஏக்கத்தோட வெளிப்பாடுதான் இந்த வார்த்தை. அப்படியானால் தன் உடல் முழுமையாக செயலிழந்து கொண்டிருக்கும் அந்த இறுதி தருணத்திலையும் கூட மனித குலத்தின் ஆன்மீக மீட்புக்காக அவர் தவிச்சிருக்கார். கண்டிப்பா. நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னது, எனக்கு தண்ணீர் கொடுங்கள் அப்படிங்கறத விட உங்கள் ஆன்மாக்களை என்னிடம் கொடுங்கள், உங்களை மீட்கவே நான் இங்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஆழமான அழைப்பாவே ஒலிக்குது. இதை விட தெளிவா இதை புரிஞ்சிக்க முடியாது. இது ஒரு சாதாரண மரண தருவாயில் உள்ள மனிதனின் வார்த்தையா இல்லாம ஒரு மீட்பரின் அழைப்பா மாறுது. பொதுவா ஒரு மனிதன் அதீத வலியில இருக்கும்போது அவனுடைய கவனம் முழுவதும் அவனுடைய உடம்பின் மீதும் வலியின் மீதும் மட்டுமே குவிந்திருக்கும். ஆமா, அவனால் தன்னை தாண்டி வேறு எதையும் சிந்திக்க முடியாது. ஆனா இங்க ஒரு முழுமையான மனிதரா அத்தனை வலிகளையும் சுமந்து கொண்டே முழுமையான கடவுளா அவர் மனித குலத்தின் மீது கொண்ட அன்பினால அவர்களுக்காகவே தாகமா இருந்தார். இது வரலாற்றில் வேறு எங்கும் காண கிடைக்காத ஒரு தியாகம். உண்மையிலேயே. இப்போ இந்த வரலாற்று மருத்துவம் மற்றும் ஆன்மீக பின்னணிகளை பத்தி பேசும்போது இதெல்லாம் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுன்னு சும்மா கடந்து போயிட முடியாது. கண்டிப்பா முடியாது. இந்த குறிப்புகள் எல்லாம் இன்றைக்கு இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயருக்கு, அதாவது உங்களுக்கு எந்த விதத்துல தொடர்புடையது அப்படிங்கிற கேள்வி எழும்புது. இத நாம எப்படி நம்முடைய அன்றாட வாழ்வோட பொருத்தி பார்ப்பது? இதுதான் நாம அலசிய ஆதாரங்களோட மையமான பாடம். சொல்லுங்க. அறிவு அப்படிங்கிறது வெறும் வரலாற்று தகவல்களா இல்லாம அது நம் வாழ்க்கையோட நேரடியாக தொடர்புடையதா இருக்கணும். முதலாவதா இந்த நிகழ்வு நமக்கு ஒரு மாபெரும் ஆறுதலையும் பச்சாதாபத்தின் உச்சகட்டத்தையும் காட்டுது. ஒரு நிமிஷம்.
பச்சாதாபம்னு சொல்றீங்க. நாம சிலுவையின் கொடூரமான மரணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த இரத்தக்களரியான சூழல்ல இருந்து எப்படி ஒரு மனிதன் தனக்கான ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா பல நேரங்கள்ல மனித வலைகளாலும் தனிமையாலும் நோய்களாலும் சூழப்பட்டிருக்கு. இதை செவிமடுக்கும் உங்களை கேட்கிறேன். நீங்க எப்போதாவது ஒரு கொடிய நோயின் பிடியிலோ அல்லது தீராத உடல் வேதனையிலோ தவித்திருக்கிறீர்களா? என் வலிய புரிஞ்சுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையே அப்படின்னு தனிமையில அழுதுருக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க. அந்த நேரங்கள்ல வானத்துல எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு வழிகாட்டுதல்களை மட்டுமே வழங்கும் ஒரு கடவுள் உங்களுக்கு இல்ல. ஆமா. மாறாக பூமியில இறங்கி வந்து மனிதனோட நரம்பு மண்டலம் முறிந்து போகும் அளவிலான வலிகளை, தாகத்தை, தனிமையை முழுமையா தன்னுடலில் சுமந்து பார்த்த ஒரு கடவுள் உங்களுக்கு இருக்கிறார் அப்படிங்கிற புரிதலை இது தருது. உங்கள் உடல் வலியை, உங்கள் தனிமையை அவர் முழுமையாக அறிவார். இது ரொம்ப ஆழமான ஒரு ஆறுதல். ஆமா, கடவுள் மனித வலியை நேரடியாக உணர்ந்திருக்கார் அப்படிங்கிறது வேதனையில் இருக்கும் ஒருவருக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். இது ஒரு புறம் இருக்க, தாகம் அப்படிங்கிற வார்த்தை நம்மை நோக்கி எழுப்பும் கேள்வியும் இந்த ஆதாரங்கள்ல ஆழமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன கேள்வின்னு சொல்லுங்க. இயேசுவுக்கு மனித குலத்தை மீட்கணும் அப்படிங்கிற ஆத்ம தாகம் இருந்தது. ஆனா நமக்குள்ள என்ன தாகம் இருக்கு? அது ஒரு மிகச்சிறந்த சுயபரிசோதனைக்கான கேள்வி. நாம் எதற்காக தாகமா இருக்கிறோம்? உலகத்தில் கிடைக்கிற தற்காலிகமான அங்கீகாரங்களுக்காகவா? பணம், பதவி, புகழ் அப்படின்னு நிரந்தரமில்லாத விஷயங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோமா? அல்லது நீதியின் மேல் தாகமாய் இருக்கிறோமா? இயேசு சிலுவையில தாகமாய் இருந்தது நோக்கமே நம்முடைய ஆன்மீக தாகத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறது தான். இங்கே ஒரு பெரிய முரண்பாட்டின் அழகை நாம கவனிக்கணும். என்ன முரண்பாடு? தாகமுள்ளவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படின்னும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படின்னும், உலகிற்கே அறைகூவல் விடுத்த ஒரு ஜீவநதி சிலுவையில் தொங்கிக் கொண்டு நான் தாகமாயிருக்கிறேன் அப்படின்னும் ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஏங்கியது எவ்வளவு பெரிய முரண்! ஆமா, மனிதர்களோட ஆன்மீக தாகத்தை தீர்ப்பதற்காகவே அவர் சிலுவையில அந்த கொடூரமான உடல் தாகத்தை ஏத்துக்கிட்டார். அவர் அங்கு பாஸ்கா பானத்தை பருகினதாலதான் இன்று மனிதகுலத்திற்கு அந்த ஜீவ தண்ணீர் கிடைக்கிறது. சரியா சொன்னீங்க. இது ஒரு பரிமாற்றம். அவர் நம்முடைய வறட்சியையும் மரணத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஜீவனையும் மீட்பையும் நமக்கு வழங்கினார். அந்த தாகமாயிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உடலின் வேதனையையும் தீர்க்க தரிசனத்தின் துல்லியமான நிறைவேற்றத்தையும் மனித குலத்தின் மீதான எல்லையற்ற ஆத்தும தாகத்தையும் தன்னுள் அடக்கியிருக்கு. உறுதியா சொல்லலாம். இன்று நாம அலசிய குறிப்புகள் வழியா அந்த ஒரு சிறு வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய வரலாற்று மற்றும் ஆன்மீக பொக்கிஷம் புதைந்து கிடக்குது அப்படிங்கறத நாம விரிவா பார்த்தோம். ஆமா, மருத்துவ ரீதியான ஹைப்போவாலிமிக் ஷாக் தொடங்கி வரலாற்று ரீதியான ரோமானிய பாஸ்கா பானம் வர எல்லாமே ஒரு பெரிய ஆன்மீக திட்டத்தின் பகுதியா இருந்திருக்கு. நாம ஆரம்பத்துல பேசணும் அல்லவா வரலாற்று தலைவர்களின் வெற்றி முழக்கங்களை பத்தி. ஆனா தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த எளிய பலவீனமான வார்த்தை தான் மனிதகுல வரலாற்றின் மிக ஆழமான மிக சிறந்த வெற்றி முழக்கமா இன்று வரை ஒலிக்குது. அது முற்றிலும் உண்மை. இந்த ஆழமான அலசல முடிக்கும் தருவாயில இன்று நாம பேசின ஆதாரங்களிலிருந்து உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வியை உங்களுக்காக விட்டு செல்கிறோம். இயேசு உங்கள் ஆன்மீக தாகத்தை தீர்க்கும் அந்த ஜீவத் தண்ணீரை உங்களுக்கு வழங்குவதற்காக சிலுவையில் மிக கொடூரமான உடல் தாகத்தை எந்த ஒரு பாதுகாப்பு கவசமும் இன்றி தாமாகவே முன்வந்து அனுபவித்தார்னு பார்த்தோம். ஆமா. ஆனா சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் எப்போதெல்லாம் ஒரு ஆன்மீக வெற்றிடத்தையோ தனிமையையோ அல்லது தாகத்தையோ உணர்கிறீர்களோ அப்போது அந்த ஜீவத் தண்ணீரை தேடுவதற்கு பதிலாக இந்த உலகத்தின் பாஸ்காவை, அதாவது தற்காலிகமான புளித்துப்போன உலக சந்தோஷங்களை அருந்தி உங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ள முயற்சிக்கிறீர்களா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. யோசித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலோடு சந்திப்போம். தாகமாயிருக்கிறேன், உடல் வறண்டு போனதே, வேதவாக்கியம் நிறைவேற தாகமாயிருக்கிறேன் என்றீரே.
தாகத்தை தீர்க்க வந்த ஜீவத் தண்ணீரே, தியாகத்தின் நாள்